ஹே ஆமிஸ், நான் உங்கள் டியாரா. வெல்கம் டு மை சேனல். ஸ்டில் வித் யூ ஃபைனல் பார்ட். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நிறைய டேஸ் நிறைய மந்த் ஸ்கிப் ஆகிடுச்சு. எனக்கு சங்குக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் எப்போ அவனை பார்க்க போகலாம் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். டெய்லி ஜேகேயோட ஒரு செல்ஃபி எடுத்துக்குவா. ஒரு காலத்தில் எம்டியாக இருந்த வாயனோட கேலரி இப்போது ஜங்குக்கோடு எடுத்த செல்ஃபீஸ்னால நிறைஞ்சு போயிருக்கு. அவளோட ஹார்ட்டுமே தான். ரொம்ப நாள் எம்டியாக இருந்த ஹார்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபீல். ஷி couldn't எக்ஸ்ப்ரெஸ் இட். பட் எதையும் ரசிக்கவே தெரியாதவா எனக்கு இப்போது ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நியூவாக இருக்குது. இப்போலாம் ஜேகேவோட பேசக்குள்ள ரொம்ப சிரிக்கிறா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. யூனோ, அவளோட சிரிச்ச முகத்தை போலாம் பார்க்கக்குள்ள அவளுக்கே அவளை ரொம்ப பிடிக்குது. இன்னொரு சைட் ஜேகேவும் அப்படி தான். வாயனோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். அவனுக்கு அது என்ன பாண்டிங்னே அவனுக்கு தெரியல. ஆக்சுவலி அம்மாவா சிஸ்டரா ஃப்ரெண்டா எதுவுமே அவனுக்கு தெரியல. பட் அவனுக்கு எல்லாத்த விடவும் இப்போது வாயனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வாயன் மேலே ஒரு பக்கம் அந்த கோவம் முழுசாக போல் இருந்தாலும் சின்னதாக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. யாருனே தெரியாத ஒரு பொண்ணு, பட் ஜேகே கியூர் ஆகணுன்றதுக்காக இவ்வளோ பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு. பட் ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்களான்னு கேட்டால, அவங்களோட மைண்ட் செட் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்படியே போக்குள்ள இன்றைக்கி ஜேகேவோட பர்த்டே. வான் இப்போது ஒரு பேக்கரியில் தான் இருந்துகிட்ருக்காங்க. மேம், கேக் ரெடியாக இருக்குது. நீங்கள் அதில் நேம் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நேம் ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம். கேக் ரொம்ப க்யூட்டாக வேறு இருக்குது. நேம் ஜங். அது குக்கி. ஓகே மேம், கொஞ்சம் இருங்க. பாருங்க மேம், ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா? வை வராது, ஐ தான் வரும். ஓகே மேம், சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே. பேபிக்கு என்ன ஏஜ் ஆகுது மேம்? என்ன? இல்லை மேம், என்ன ஏஜ்னு சொன்னால் கேண்டில் தந்துடுவேன்ல, அதான். 29. மேம், என்ன 29? ஓ ஓ சாரி மேம், அது நேமை பார்த்து அப்படி. ரியலி சாரி மேம், சாரி. இட்ஸ் ஓகே. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மேம், நான் நேமை ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஐம் ரியலி சாரி மேம், வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிட்றா. வாயனும் வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஜேகே சைடை பார்த்தோன்னா, நான் வாயன் வந்ததை போட. டே ஜேகே, ஏண்டா அடம் பிடிக்கிற நீ? வருவாடா வாயன், நீ இப்போ போடு. என்னால் முடியாது. எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு நீ வாயன்கிட்ட சொல்ல தானே நீ? டே, நான் அதெல்லாம் சொல்லிட்டேன்டா. அவ வருவா பாருன்னு தான் சொன்னான். பிறந்த நாள் அதுவும். அவள் வரக்குள்ள நீ இப்படி தான் பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பியா? போயிட்டு மாற்றிட்டு வாடா. இந்த மாதிரி ஜேகேயோட அம்மா தான் புது ட்ரெஸ்ஸை கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ஜேகே அடம் பிடிச்சிட்ருக்கான். வாயனம்மாக்கா அவன் சின்ன பையனாக இருக்கக்குள்ள கூட இந்த அளவு பாடுபட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கா அவங்களுக்கு. ஸோ இப்படியே இருக்கக்குள்ள அங்கே வாயனும் கேக்கை வாங்கிட்டு வந்திருப்பா. லைக் நான் தம்ப்நெயிலில் காட்டியிருக்க மாதிரி ஒரு பிங்க் கலர் சாரீ தான் வேர் பண்ணியிருக்கா. பார்க்கவே செம்மையாக இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக சிம்பிளான இயரிங்ஸ், ஹேரை ஃப்ரீயாக விட்டு ரொம்ப அழகாக இருக்கா. ஹாலில் கேக்கெல்லாம் வச்சுட்டு ரூமுக்கு தான் போகிறா. அங்கே ஸ்டில் ஜேகே அவங்க அம்மாவோட அடம் பிடிச்சிட்டு தான் இருக்கான். வாயனை பார்த்தோன்னே வாயன் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து வாயனை ஹக் பண்ணிக்கிறான். வாயனுக்கு அந்த ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஜேகேயோட அம்மாவும் அதை என்னன்னு எடுத்துக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. பட் அது அவங்களுக்கு தப்பாக தோணலை. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போது வாயனும் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, ஹாப்பி பர்த்டே குக்கி. தேங்க்ஸ் வாயன். வாயன்மா. இப்போது வாயன் வந்துட்டால, இப்போவாது போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரியா? சரி.
இந்த மாதிரி ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி. அவனும் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறான். ஜேகே போன பிறகு ஜேகேயோட அம்மா வயனை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு, காஃபி குடிக்கிறியாமா? இல்லை இல்லை வேணாம் ஆண்டி, நான் பிறகு குடிக்கிறேன். அப்போது ஜேகேயோட அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு சின்னதாக ஸ்மெல் பண்ணிட்டு போகிறாங்க. வயன் அந்த ரூமில் தான் உட்காந்துருக்கா. ஜேகே வர வரைக்கும் அவன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாரான். பட் அவனோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் ஒழுங்காக மடிக்காமல், காலர்லாம் ஒழுங்காக இழுத்து விடாமல், பட்டனை ஒன்று பூட்டி பூட்டாமல் அந்த மாதிரி இருக்குது. அப்போது வயன் எந்திரிச்சு போய், என்ன குக்கி இது, இப்படி தான் ட்ரெஸ் போடுவியா? இந்த மாதிரி தான் உனக்கு நான் ஷர்ட் போடலாம் சொல்லி கொடுத்தனா? இங்கே பாரு, இதை ஒழுங்காக இழுத்து விட்டுருந்துருக்கலாம்ல. இந்த மாதிரி சொல்லிட்டு வயன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒழுங்காக போட்டு விட்டுட்டு இருக்காங்க. பட் ஜேகே வயனை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். ஏன்னா வயன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் வந்ததில்லை. கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வருவா. இன்றைக்கி அந்த சாரீ, ஃப்ரீ ஹேர் அதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதையும் ஒழுங்காக பண்ணுறதே இல்லை, எல்லாம் தப்பு தப்பாக பண்ண வேண்டியது. அந்த கை இந்த மாதிரி சொல்லிட்டு மற்ற ஸ்லீவையும் மடித்து விட்டுட்ருக்காங்க. அப்போது வயன் அவங்களோட ஃப்ரீ ஹேரில் கொஞ்சத்தை முன்னுக்கு விட்டுருப்பாங்க. ஜேகே அதை ரொம்ப சாஃப்டாக தொட்டுறான். வயனும் நிமிந்து பார்க்க, நீ நீ ரொம்ப அழகாக இருக்க வயன், இதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு வயனோட இயரிங்ஸையும் தொட்டு பார்க்குறான். லைக் சின்ன பசங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி. வயன் லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு, சரி இங்கே வா, இந்த மாதிரி சொல்லிட்டு சங்குக்கா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அவனோட ஹேரையும் சீவி விடுறாங்க. அப்போது ஜேகே வயனே தான் பார்த்துட்ருக்கான். என்ன, நீ நீ ரொம்ப அழகாக இருக்க வயன். எத்தனை தடவை நான் அழகாக இருக்கேனா வயன்? ரொம்ப அழகாக இருக்க. இதை கேட்டுட்டு ஜேகே ரொம்ப பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். வயன் அதை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஜேகேவும் தம்ப்நெயிலில் காட்டியிருக்க மாதிரி தான் அவுட்ஃபிட் வேர் பண்ணியிருப்பான். போகலாமா? இந்த மாதிரி சொல்லிட்டு வயன் ஜேகேவை ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாலில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் டெக்கரேட் பண்ணி கேக்லாம் வச்சு அந்த மாதிரி. ஸோ ஜேகேவும் போக அவனோட அம்மா அப்பாலாம் அவனோட பக்கத்தில் இருக்காங்க கேக் கட் பண்ணுறதுக்காக. பட் வயன் கொஞ்சம் தூரமாக தான் நின்றுட்டுருக்கா. வயன்மா, வயன் நீ இங்கே வா. இந்த மாதிரி ஜேகே கூப்பிட வயன் கொஞ்சம் அவனே தான் நின்றுட்டுருக்கா. வா வா வயன். அது வாமா வயன். இந்த மாதிரி ஜேகேவோட அப்பா தான் கூப்பிட்றாரு. வா வயன், ஜேகே பக்கத்தில் நில்லு. அப்போது வயனும் ஸ்லோவாக போகிறாங்க. போய் சங்குக்கோட பக்கத்தில் நிற்க, அப்போது கேக்கையும் கட் பண்ணி ஜேகே ஃபஸ்ட்டு வயனுக்கு தான் ஊட்டுறான். வயனுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக தான் இருக்குது. ஏன்னா அவள் தான் ஃபேமிலியோட அட்டாச் ஆகவே மாட்டாளே. அதனால் இந்த மாதிரி பர்த்டே இதெல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ அவளும் கேக்கை சாப்பிட்டு ஜேகேக்கும் ஒரு பீஸ் விட்டுறா. ஜேகேக்கு இந்த மூமெண்ட்டெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. பட் வயனுக்கு ரொம்ப நியூவாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகேயோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப அட்மையர் பண்ணி இதை பார்க்குறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சொல்லிக்கல. பட் எல்லாத்துக்குள்ளேயும் லைக் ஜேகேயோட அப்பா அம்மா ஜிமின் எல்லாருக்குள்ளேயும் ஒரே தாட் தான் ஓடிட்டு இருக்கு. லைக் ஜேகே வயனோட இருக்கக்குள்ளே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. அவங்க 2 பேர்த்தோட அந்த பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி தான். பட் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல, அவ்வளோதான். ஸோ இப்படியே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சோன்னே ஜேகே அவனோட ரூமுக்கு போயிடுறான். வயன் ஹாஸ்பிட்டல் கால் ஒன்று பேசிட்டுருன்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஜேகேயோட ரூமுக்கு போகிறாங்க. அவன்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு. அப்போது ஜேகே கட்டலில் எதையோ பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்த மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ வயன் போய் குக்கி குக்கி பட் ஜேகே எதுவும் பேசல. ஸோ அவன் பக்கத்தில் போய் உட்காந்து அவனோட ஷோல்டரில் கை வச்சு, குக்கி என்னத்தை பார்த்துட்ருக்க இந்த மாதிரி சொல்லிட்டு
வயனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு குக்கி? நீ 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 எதுக்காக லைட் ஆஃப் பண்ண? எனக்கு எனக்கு பயமா இருந்துச்சு. லைட் ஆஃபா? நான் நான் என்ன பண்ணேன்? நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணலை குக்கி. நீ ரூம்குள்ளே லைட் ஆஃப் பண்ணியிருக்கிற நேரம் எதுவும் வந்துட்டியா? இல்லை, ரூம்குள்ளே லைட்லாம் போட்டு தான் இருந்துச்சு. நான் ரூமுக்கு வந்த பிறகு தான் என்னை பயமுறுத்தணும்னு நினச்சி நீ தான் லைட்டை ஆஃப் பண்ணிட்ட. எனக்கு எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? என்ன சொல்கிற குக்கி? இந்த மாதிரி எனக்கு ஜேகே என்ன சொல்கிறானே புரியல. ஜேகவும் ரொம்ப பயப்படுறதுனால அதை பற்றி அதுக்கு மேலே வாயின் பேசாமல் ஜஸ்ட் கம்ஃபர்ட் மட்டும் பண்ணுறாங்க. அப்புறம் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, சரி இனி நான் அப்படி பண்ண மாட்டேன், நீ ரெஸ்ட் எடு, நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். எனக்கு போகாதவன், என் கூடவே இருக்கியா? நீ எங்கேயும் போகாத. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகே வாயனோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறான். குக்கி ப்ளீஸ் ப்ளீஸ் வாயன், என் கூடவே நீயும் இருந்துற. அந்த மாதிரி சொல்லிட்டு கையை இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிறான். குக்கி நான் நாளைக்கு சீக்கிரமாக வரேன் குக்கி. இப்போது எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் நான் பண்ணணும்ல. என்னோட வீட்டுக்கு நான் போகணும். நான் நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுவேன், ப்ராமிஸா? நிஜமாவா? ப்ராமிஸா? ப்ராமிஸாக சீக்கிரமாக வந்துடுவேன். இந்த மாதிரி சொல்லிட்டு வயன் ஜேகேவோட கையை ஸ்லோவாக எடுத்து விட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறா. ஸோ இந்த மாதிரியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவோட ஃபேமிலிக்கும் வயன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இன்னொரு பக்கம் வயனோட அப்பா ஜேகேவோட ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் தேடி தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா வயன் அங்கே போய் ஒர்க் பண்ணுறனால. ஸோ நல்லா விசாரித்து ஜிம்மனை பற்றியும் நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு நாள் ஒரு கேஃபேல வச்சு ஜிம்மனை மீட் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அப்படி பேசக்குள்ள வயனை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாரு, லைக் பிகினிங் டு இப்போ வரைக்கும். ஸோ இதை கேட்டோன்னு தான் ஜிம்மனுக்கு ஒரு பக்கம் ஷாக், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கிளாரிட்டி. ஏன்னா வயன் இப்போ கூட ஜேகே கூட மட்டும்தான் அவ்வளோ பேசுகிறா, எல்லாம் பண்ணுறா. ஆனால் அதே வீட்டில் இருக்கிற ஜிம்மன்கிட்டேயோ இல்லாட்டி ஜேகேவோட அம்மா அப்பா கிட்டேயோ ரொம்ப மினிமலான டாக்ஸ் மட்டும்தான் வச்சுப்பா இப்போ கூட. ஸோ அவள் அப்படி இருக்கிறதுக்கு அதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு புரியுது. தெரியல தம்பி, அது எனக்கு என் பொண்ணு திருப்பி வேணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் அவளுக்காக தான் பண்ணேன். ஆனால் அதை அவள் தப்பாக எடுத்துட்டு இவ்வளோ நாள் இந்த அளவுக்கு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. போக போக சரியாயிடும்னு நினச்சி. பட் 10 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவள் மாறவே இல்லை. நீங்கள் சொல்லுங்க தம்பி, ஒரு அப்பாவா நான் தப்பு பண்ணிட்டேனா? இல்லை அங்கிள். அப்போ ஏன் அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது? அவளோட லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டையும் அவள் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் நினச்சேன். என் பொண்ணுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ கூட அவள் என்ன சொல்லுவா தெரியுமா? நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், நான் நிம்மதியாக தான் இருக்கேன். ஆனால் அது உண்மை இல்லை. அவளோட முகத்தில் நான் சிரிப்பை பார்த்தே ரொம்ப வருஷமாயிடுச்சு. எனக்கு பயமாக இருக்குது, என் பொண்ணை இழந்துருவணும்னு பயமாக இருக்குது. இப்போ கூட ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு தெரியல அவள் எங்கே போகிறா வாரா என்ன பண்ணுறா எதுவுமே எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் என் பொண்ணு எப்படி இருக்கா, சாப்பிட்டாளா, தூங்குனாளா, சேஃபாக இருக்காளா, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து ரூமில் இருக்கிறவங்களுக்கு கூட அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எதுவுமே தெரியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவளை தனியாக விடவே பயமாக இருக்குது. அடிப்பட்டா காயப்பட்டா அழுக மாட்டேங்கிறா, வலிக்குதுன்னு ஃபீல் பண்ண மாட்டேங்கிறா. அவளுக்கே ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் கூட அவள் அதை தடுக்கணும்னு நினைக்க மாட்டா. பரவாயில்ல ஏற்றுக்கிறேன்னு பேசாமல் இருப்பா. ஆனால் எனக்கு அவளை அப்படி விட முடியாது. அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அவள் என் பொண்ணு. எனக்கு என் பொண்ணை எப்படியாவது திருப்பி கொண்டு வரணும். ஆனால் சத்தியமா இது வரைக்கும் அதுக்கு என்ன வழின்னு தான் தெரியல. அங்கிள் அழாதீங்க அங்கிள். தெரியல ஜிமன், என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
அவள் உங்கள் வீட்டுக்கு தான் அடிக்கடி வாரா. ஸோ அவள் சேஃபாக இருக்காளான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சிமன். எனக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க, அது போதும். ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு சிமன் கொஞ்சம் யோசிக்கிறான், இதனால தான் வாயின் இப்படி இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு பக்கம் ஜங்குக்கை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது சிமனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஜேகேயோட அம்மா அப்பா பார்த்ததை விட சிமன் நிறையவே பார்த்துட்டான். ஸோ அவனுக்கு ஏற்கனவே ஒரு டவுட் வந்திருக்கும், வாயனுக்கு ஜேகேவை பிடிக்குதோன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி வாயனோட அப்பாவை பார்க்குறான், லைக் யோசிக்கிறான். வாயன் ஜேகேவோட இருக்கக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கா, அவள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அதை வாயனோட அப்பா கிட்ட சொல்லுவோமா வேணாமான்ட்டு. பட் யோசிச்சுட்டு சொல்லாமல் விட்டுடுறான். ஓகே தம்பி, அப்போ நான் போயிட்டு வரேன். சரிங்க அங்கிள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் ஜிமன். ஐயோ இருக்கட்டும் அங்கிள். இந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் போயிட்டான். இப்படியே இன்னும் நிறைய டேஸ் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட இப்போது ஜேகேக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. வாயனோட லைஃப்பில் ஜங்குக் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக மாறிட்டான். வாயன் ஜேகேவை ரொம்ப லவ் பண்ணுறா. லைக் அவனோட வீட்டுக்கு போய் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த நேரமே போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. லைஃப் லாங் அப்படியே இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் வாயனுக்கு இருக்குது. இந்த டைம் பீரியடில் வாயன் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருப்பா. லைக் நிறைய விஷயம் அவளுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது, நிறைய விஷயத்த ரசிக்கிறா. அவளே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்த வாயனுக்கு இப்போலாம் ஜேகே கூட இருக்கணுன்றதுக்காகவே அவள் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறா. ஜேகேக்கு நினைவு திரும்பலைனாலும் பரவாயில்ல, லைஃப் லாங் அவன் எப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, ஜேகேன்ற ஒரு சாப்டர் அவளோட லைஃப்பில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் ஸ்டில் அவளோட ஃபேமிலியோட பேசலை. அப்பப்போ அவங்க அப்பா மட்டும் வந்து மீட் பண்ணிட்டு போவார். ஜேகேயோட ஃபேமிலியோடையும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகலை. பட் ஒரு கம்ஃபர்ட்டாக அவங்க கூடலாம் பேசி பழகிற அளவுக்கு இருக்கா. அப்போது ஒரு நாள் ஜேகேயோட வீட்டுக்கு பக்கத்தில் வயன் ரெண்ட்டுக்கு ஒரு வீடு எடுத்து தங்கலான்னு முடிவு பண்ணியிருப்பா. ஸோ அதுக்கு கொஞ்சம் பேசிட்டு ஜேகேயோட வீட்டுக்கு போயிட்டு இப்போது அகைன் அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக கிளம்புறா. நீ ரொம்ப மோசம், நீ இப்போ நான் கூட பேசவே மாட்டேன். என்ன குக்கி, நான் இப்போ போய் தான் ஆகணும், லேட் ஆயிடுச்சுல்ல குக்கி. இல்லை, எனக்கு தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும். நீ போ. இல்லை குக்கி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது உனக்கே தெரியும்ல. இல்லை, நீ போய் சொல்கிற. நான் உன்னை எத்தனை தடவை வீட்டில் இருக்க சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என்ன எப்போயும் தூங்க வச்சுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவேன், எனக்கு தெரியும். அதுக்குன்னு உன்னை எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா? உன்னைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கி. அப்போது என் கூட எப்போயும் இங்கே இரு, என்னை விட்டு போகாத. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகே வாயனோட கையை பிடிச்சிக்கிறான். வாயனோ ஜேகேவோட ஐஸை பார்த்துட்டு ஆனால் குக்கி. நீ போ, நீ எந்திரிச்சு போ, உன்னை எனக்கு பிடிக்கல, நீ எங்கேயாவது போ. நானும் கூட வர மாட்டேன். எப்போவும் என்னை விட்டுட்டு போயிட்டுல, நானும் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். நானும் எங்கேயாவது உன்னை விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட திருப்பி வரவே மாட்டேன். குக்கி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் போயிடுவேன், உன்கிட்ட வரமாட்டேன். குக்கி, நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டல. அப்படி சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறத நீ கேட்க மாட்ட, அப்படி தானே? அப்போ ஃபைன் கூட நீ இருக்க மாட்ட, போயிடுவ இல்லை? இப்படி சொல்லிட்டு வயன் ஜேகேவை முறைச்சி பார்க்குறாங்க. சொல்லு குக்கி, அவ்வளோ ஈஸியாக சொல்கிறல்ல நீ. சரி, நானும் போகிறேன். அது வயன், கையை விடு குக்கி. இல்லை, ஐம் சாரி. அது எனக்கு வயன் தான் வேணும்.
வாயினை தான் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு முன்னுக்கு யோசிச்சிருக்கணும். கையை விடு. வாயன் 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 ப்ளீஸ். நான் நான் இனி இனி அப்படி சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் போகாத. இந்த மாதிரி ஜேகே சொல்ல வாயன் கேட்குற மாதிரியே இல்லை. அப்போ ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஜேகேயோட கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஸோ வாயனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி, இதை பாரு குக்கி, இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? புரியுது வாயன், புரியுது. இனி அப்படி சொல்ல மாட்டேல்ல? மாட்டேன். அப்போ ப்ராமிஸ் பண்ணு, குக்கி எப்பவும் வாயின் கூட தான் இருப்பான். குக்கி வாயினை விட்டு எங்கேயும் போக மாட்டான். ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் வாயின், நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். இந்த மாதிரி சொல்லிட்டு வாயனோட ஹேண்டில் ஜேகேயோட ஹேண்டை வைக்கிறான். ஸோ வாயனும் லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க ஜேகே அப்படி சொன்னோன்னே ஒரு மாதிரி அவங்களுக்கு கவலையாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போது ஜங்குக் இல்லைன்னா வாயின் இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு வாயின் வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் ஜேகே உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி வாயினுக்கு ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் வாயின் ஜேகேயோட வீட்டுக்கு வந்துட்டு ஜேகே கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை சும்மா வாக் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போது அங்கே சில சின்ன பசங்களாம் வந்துட்டு ஜேகே கூட சும்மா விளாண்டுட்ருப்பாங்க. ஜேகேவும் ஒரு சின்ன பையன் மாதிரியே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். வாயன் அவ்வளோ அட்மையர் பண்ணி அதை பார்த்துட்ருக்காங்க. அதில் யார் சின்ன குழந்தைன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வாயனும் ஜேகேவும் வராங்க. ஹால்குள்ளே போக்குள்ள ஜேகேக்கு லைட்டாக கண்ணெல்லாம் ப்ளரி ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி டிஸியாக ஃபீல் ஆகுது. ஸோ அவன் தலையை பிடிச்சிட்டு வாயன் வாயன் என்னாச்சு குக்கி? அது தெரியல. குக்கி குக்கி இரு, நீ முதல்ல அங்கே போய் உட்காரு, நான் ஏதோ வந்துட்டு. இந்த மாதிரி சொல்லிட்டு வாயன் ரூமுக்கு போகலான்னு பார்க்குறாங்க மெடிசின் எடுக்கிறதுக்கு. அவங்க திரும்பக்குள்ள ஜேகே அங்கனே வாங்கி விழுந்துடுறா. அந்த சத்தத்தை கேட்டு வாயன் திரும்பி பார்க்குறாங்க. குக்கி 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 என்னாச்சு? என்ன அனோக்கு என்னாச்சு? அது அது ஜிமன், கொஞ்சம் ஹெல்ப் இருங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிமன் அங்கே வாரான். வந்துட்டு ஜேகேவை தூக்க ஹெல்ப் பண்ணி சோஃபா மேலே தான் படுக்க வைக்கிறாங்க. அப்போது ஜேகேவோட அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்க. எல்லாரும் எழுப்புறாங்க. பட் ஜேகே எந்திரிக்கவே இல்லை. ஜேகேவோட அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வர கிச்சனுக்கு போகிறாங்க. குக்கி குக்கி என்னாச்சு குக்கி? எந்திரிச்சு பாரு குக்கி, இந்தாம்மா தண்ணியை தெளிச்சு பாரு அப்படின்னோன்னு வாயனும் வாங்கி தெளிக்கிறாங்க. பட் எந்திரிக்கலை. அப்போது பல்ஸ் செக் பண்ணுறாங்க. அது நார்மலாக தான் இருக்குது. பல்ஸ் நார்மலாக தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். கண்ணு முழிக்கலைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். என்னங்க இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, பார்க்கலாம். இந்த மாதிரி ஜேகேவோட அப்பா சொல்ல கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜேகே ஸ்லோவாக ஐஸை ஓப்பன் பண்ணுறான். டே ஜேகே இப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா ஜேகே பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஜேகே கண்ணை முழிச்சு ஒரு மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறான். இப்படி சொல்லிட்டு ஜேகே எந்திரிக்க பார்க்குறான். மெதுவா. அப்போது ஜேகே அவனோட தலையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்கார, என்னாச்சுடா, இன்னும் மயக்க வர மாதிரி இருக்கா குக்கி? இப்படி சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் வாயின் வந்து உட்காந்துட்டு, இப்போது ஓகேவா இருக்கல்ல குக்கி? என்ன பண்ணுது உனக்கு? இப்படி கேட்க ஜேகே திரும்பி வாயினை கொஞ்ச நேரம் பார்க்குறான். சொல்லு குக்கி, நீ ஒன்றும் பயப்படாத, அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். அது சும்மா அந்த மாதிரி வந்திருக்கும். நீ முதல்ல ஒழுங்காக சாப்பிடல, அதனாலே தான் இருக்கும். ஒன்றும் பயப்படாத. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட ஷோல்டரை
லைட்டாக ரேப் பண்ணுறா. ஜேகே ஒரு நிமிஷம் வாயனை பார்த்துட்டு அப்படியே ஜிமின் வாயனோட அப்பாவும் அங்கே நின்றுட்டுருப்பாங்க, அவங்களையும் பார்க்குறான். ரூமுக்கு போறியா குக்கி? அங்கே போய் ரெஸ்ட் எடுத்தனா எல்லாம் சரியாயிடும். இப்படி வாயன் சொல்ல வாயனை ஒரு மாதிரி பார்க்குறான். ஆமாடா, நீ கொஞ்ச நேரம் போய் தூங்குடா ஜேகே. மா, என்னடா? இவங்க இவங்க யாருமா? இந்த மாதிரி வாயனை காட்டி கேட்குறான். வாயனுக்கு அப்படியே செம்ம ஷாக். மற்றவங்களுக்கும் தான். டே டே பயன்டா, நீ என்ன கேட்குற? அப்போது ஜிக்கவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்குறான். எனக்கு எனக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்ன சுற்றி நிற்கிறீங்க? இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸாக பண்ணிகிட்ருக்கான். என்னென்னவோ சொல்கிறாங்க, பட் ஜெக்கிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் தெரியுது அவனுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவனுக்கு மெமரி லாஸ் ஆகிருந்துருக்குல்ல. ஸோ அவனுக்கு பழையபடியெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நார்மல் ஆயிட்டான். எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. டே ஜேகே, நான் ஜேகே, அப்போ உனக்கு பழசெல்லாம் நினைவு வந்துருச்சாடா? எனக்கு எது என்னாச்சு? எதுக்கு இப்படி கேட்குறீங்க? குக்கி, இப்போ உனக்கு மயக்க வர மாதிரியெல்லாம் இல்லைல்ல? இப்போ எல்லாம் ஓகேவா ஃபீல் பண்ணுறல? அப்போது ஜேகே எகைன் வாயனை ஒரு மாதிரி பார்க்குறான். அவனுக்கு வாயனை கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை. வாயன் ஜேகேயோட ஷோல்டரில் கை வச்சு தானே பேசிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அது அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அவன் ரியாக்ஷன் கொடுக்குறான். மா, யாருமா அவங்க? இப்படி எகைன் ஜேகே கேட்டது வாயனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு புரியுது அவன் வாயனை மறந்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்லோவாக அவனோட ஷோல்டர்லேருந்து கையை எடுக்கிறாங்க. டே, அவன் பையன்டா, உன்னை பார்த்துக்கிட்ட நர்ஸ், அவளால் தான் எனக்கு நீ பழைய மாதிரி திரும்பி வந்திருக்கு ஜேகே. இப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஜிமின் ஜேகேவோட அப்பாவுக்கும் தான். வாயனுக்கும் ஹாப்பி. பட் இப்போ அவனுக்கு பயன் யாருன்னே தெரியல. அது ஒரு மாதிரி பயமாக கஷ்டமாக இருக்குது. வாயனும் வெளியில் போய் டாக்டருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. வாட், ரியலி? வா, ரியலி ஆசம் வயன். இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல். என்னால் நம்பவே முடியல. மெடிக்கல் மிராக்கல்ன்றதை விட வயனோட மிராக்கல்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஆசம், ரியலி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது ஆக்சுவலி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ். பட் மிஸ்டர் ஜங்குக்கு நினைவு திரும்பி இருக்குதுன்றது அன்பிலீவபிள். வா, ரியலி ஹாப்பி. தென் எப்போ நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க டாக்டர்? ஒரு ஃபைனல் செக்கப் பண்ணால் ஓகேவா இருக்கும்ல? யா, கண்டிப்பாக ஃபைனல் செக்கப் பண்ணணும். ஒன், நினைவு திரும்பிடுச்சுன்ட்டு ஈஸியாக விட முடியாது. நீ மெடிசன் கொடுக்குறத நிறுத்தாத. நான் ஒரு 3 வீக்ஸ்க்கு அவைலபிளாக இல்லை. 3 வீக் கழித்து வீக்கெண்டில் தான் நான் ஊருக்கு வருவேன். ஸோ நான் வந்தோடனே பார்க்குற பேஷண்ட் மிஸ்டர் ஜியான் ஜாக்கூப் தான். ஓகே, எனிவேஸ், வெல் டன். தேங்க்யூ டாக்டர். இப்படி வயன் பேசி முடிச்சுட்டு உள்ளே வர ஜேகே ரூமுக்கு போயிடுப்பான். ஹாலில் ஜேகேவோட அம்மா மட்டும்தான். அவங்க வயனை பார்த்தோன்னே வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறாங்க. வயனுக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எனக்கு தெரியல, இதுக்கு கைமாற நான் உனக்கு என்ன செய்வேனே தெரியல. என் பையனை திருப்பி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றிம்மா, என்னை மன்னிச்சிட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு எனக்கு கோவம், கவலை எல்லாம் சேர்ந்து உன்னை நான் வெறுத்துட்டேன். ஆனால் இப்போ என் பையன் எனக்கு திருப்பி கிடச்சிருக்கணும். அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னே தெரியல. இட்ஸ் ஓகே ஆண்டி. இந்த மாதிரி வயன் ஹக்கு பிரேக் பண்ணிவிட்டு பேக் எடுக்கிறாங்க. ஜேகேவை பார்ப்போமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருந்து திங்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மனசுலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே இவங்க யாருன்னு கேட்குறான். ஸோ அவனுக்கு எல்லாமே மறந்துடுச்சு. வயனுக்கு இப்போ போய் பேசினாலும் என்ன பேசணும்னு தெரியல. அவங்களோட ஹார்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மற்றவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஜேகேவை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. பட் ஏதோ ஒன்று பயமாக இருக்குது, ஏதோ ஒன்று ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்படி நெக்ஸ்ட் டே
ஆஸ் யூஷுவல் வயன் ஜேகே வீட்டுக்கு வராங்க. பட் ஜேகே ஜங்குக்காக இருக்கான். பட் குக்கியாக இல்லை. அவன் பேசுகிறது, அவன் ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. வயனுக்கு ஆஸ் யூஷுவல் ஜேகே கிட்ட பேசுகிற மாதிரி இப்போ பேச வரவே மாட்டேங்குது. ஜேகேவும் அப்படி தான், லைக் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் பேசுகிறான். அது வேற இன்னும் கஷ்டமாக இருக்குது. வயனுக்கு எப்படி சொல்கிறது? இப்போது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லணுமா வேணாமா? அது அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா எதுவுமே தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் இருங்க, நான் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். இல்லை, நான் முன்னாடி டேபிளுக்கு வந்து சாப்பிட்றேன். இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். வயனும் சரின்ட்டு மெடிசின்ஸை மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. பட் இந்த 3 வருஷம் அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு இப்போது இந்த ஜஸ்ட் 1 டேயில் ரொம்ப ரொம்ப தூரமாயிட்ட மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம். அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அம்மா நேற்று எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த 3 இயர்ஸ் நீங்கள் தான் என்னை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. நான் இப்போது க்யூர் ஆகிறதுக்கு ரீசனே நீங்கள் தான் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. அப்போ ஜேகேவும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு முன்னாடி ஹாலுக்கு போகிறான். எனக்கு இங்கே கையெல்லாம் நடுங்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்ட்டு மட்டும்தான் தோணுது. அன்னைக்கு ரொம்ப ஏர்லியாகவே ஃபைன் வீட்டுக்கு போயிடுறாங்க. முன்னெல்லாம் லேட் நைட் வரைக்கும் ஜேகேவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. பட் இன்றைக்கி அவனுமே ரொம்ப ஃபார்மலாக அப்படி தான் வயன்கிட்ட நடந்துக்கிறான். சின்ன சின்ன டாக்ஸ் மட்டும்தான். இப்போ இருக்க ஜேகே குக்கி இல்லவே இல்லைன்ட்டு நல்லாவே வயனுக்கு புரியுது. இப்போ இருக்கிறது ஜங்குக்கு மட்டும்தான். ஸோ என்ன பேச முடியும்? எதுவுமே தெரியல. ஸோ ஏர்லியாக வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இதையோ பெருசாக மிஸ் பண்ண போகிறோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அன்றைக்கி நைட் ரூமில் ஜேகே ஜிமினோட பேசிகிட்ருக்கான். ஆமாண்ணா, அன்றைக்கி டாக்டரே இனி அவ்வளோதான்ற ஸ்டேஜ்க்கு சொல்லிட்டாரு. ஆனால் வயனால தான் இதெல்லாம் பாசிபிள் ஆச்சு. ஜேகேக்கு அதெல்லாம் காதிலே விழலை. அவள் எதையோ யோசிச்சுட்டு இருந்துட்டு, ஜிமன் என்னன்னா அது ரித்தி எப்படி இருக்கா? அவ இப்போ எங்கே இருக்கா? இப்போ ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாக இருக்கான். சொல்லு ஜிமன், ரித்தி நல்லா இருக்கல? அவளுக்கு இப்போ எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு தெரியுமா? அவகிட்ட நான் அவளை லவ் பண்ணனதும் அவகிட்ட நீ சொன்னிய ஜிமன். நான் அவளை லவ் பண்ணேன்னு அவளுக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஜேகே ரித்தியை பற்றி கேட்க ஜிமன் சைலண்ட்டாக இருக்கான். அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவே மாட்டேங்குது. அப்போது ஜேகேயோட அம்மா அவங்கள சாப்பிட கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அப்படியே அங்கே அந்த டாக் கட் ஆகிடுது. ஜிமனும் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே போயிடுறான். ஜேகேவும் அவனோட ரூமுக்கு போயிடுறான். பட் அவன் நைட் முழுக்க ரித்தியை பற்றி தான் யோசிக்கிறான். 3 வருஷம் ஆயிடுச்சு. ரித்தி எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியல. பட் அவன் மனசுக்குள்ளே ரித்தியை ரொம்ப லவ் பண்ணுறான். குக்கியாக வயனை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது அவனுக்கு அந்த ஃபீல் ஒன்றுமே இப்போ இல்லை. எதுவும் ஞாபகமும் இல்லை. இப்போது அவன் ஜேகேவாக இருக்கான். ஜேகே மனசில் இன்னும் ரித்தி இருந்துட்டு தான் இருக்கா. நெக்ஸ்ட் டே ஏர்லியாகவே ஜிமின்கிட்ட இது கேட்டணும்னு பார்க்குறான். பட் அவன் ஏர்லியாகவே ஆஃபீஸ்க்கு போயிட்டனால எதுவும் கேட்க முடிஞ்சிருக்காது. ஸோ ஈவினிங் ஆஸ் யூஷுவல் வயன் வந்திருப்பாங்க. நேத்தாவது கொஞ்சம் பேசினான். பட் இன்னைக்கு ஜேகே பெருசாக எதுவும் பேசவே இல்லை. வயன் செக் பண்ணுறாங்க. பட் ஜேகே ரித்தியை பற்றி தான் யோசிச்சிட்ருக்கான். அதில் தான் மைண்ட்ஃபுல்லாக இருக்குது. கையை நீட்டுங்க. அப்போது ஜேகே ஸ்டில் யோசிச்சுட்டு தான் இருக்கான். வயன் லைட்டாக அவனோட கையில் டேப் பண்ணி பிபி செக் பண்ணணும். ஸோ கையை நீட்டுங்க. ஓகே. இப்படி சொல்லிட்டு ஜேகே ஹேண்டை நீட்டுறான். வயனும் செக் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஜேகே யோசிச்சுட்டே தான் இருக்கான். செக் பண்ணி முடித்தோன்னே
ஜேகே எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே போயிடுறான். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு போய் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வேன் ரூம்குள்ளே தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஜேகே வெளியில் ஹாலில் இருக்கான். அப்போது ஜிமன் ஆஃபீஸ் முடிஞ்சு வாரான். வந்துட்டு ரூம்குள்ளே போ பார்க்குறான். ஜேகேயோட ரூம் பக்கத்தில் தான் ஜிமனோட ரூம் இருக்கும். ஸோ அவனை ஹாலில் ஜேகேயோட ரூமுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும். அவனோட பேக்கெல்லாம் வச்சுட்டு ஜிமனோட ரூமுக்கு போகலான்னு போக்குள்ள, ஜிமன் ஒரு நிமிஷம் இல்லை. அண்ணா, நான் இது உங்ககிட்ட கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை ஜிமன். ஸ்ருதி எப்படி இருக்கா? அண்ணா, அது எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு கால் பண்ணணும்ண்ணா. நான் அதை பேசி முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இது முதல்ல நீ இதை பற்றி கேட்டால் மட்டும் ஏன் எனக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஏதாவது மறக்கிறியா ஜிமன்? இல்லை, அது ப்ளீஸ் ஜிமன், எதுவாக இருந்தாலும் மறக்காமல் சொல்லு. உனக்கே தெரியும் நான் ரித்தி எவ்வளோ லவ் பண்ணேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் ஜிமன். நான் அவ்வளோ லவ் பண்ணேன். அவளை கல்யாணம் பண்ணி அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஜிமன். அது உனக்கே தெரியும். நான் அவளை பற்றி அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. உனக்கு தான் எல்லாம் தெரியும். ஸோ ப்ளீஸ் ஜிமன், எதுவாக இருந்தாலும் சொல்லு. எனக்கு அவளை இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது ஒரு வார்த்தை பேசணும். ஏன்னா எனக்கு இப்போது அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட மனசு முழுக்க இன்னும் ஸ்ருதி தான் இருக்காச்சுவன். இதை கேட்டு என்கிட்ட எனக்கு கண்ணிலேருந்து கண்ட்ரோலை மாரி டியர்ஸ் வருது. ஜிமனும் ஜேகேயோட ரூமுக்கு வெளியில் இருக்க டேபிள் கிட்ட வச்சு தானே பேசிகிட்ருப்பாங்க. ஸோ ரூம்லேருந்து மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு ஃபேன் வெளியே வரக்குள்ளே அங்கே ரூம்குள்ளே செவத்தோரத்துலேயே நிற்கக்குள்ளேயே ஜேகே பேசுகிறதெல்லாம் கேட்டுரும். ஸோ நின்று கேட்டிருப்பா. எல்லாத்தையும் கேட்டுட்டா. கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு வாயனோட கண்ணிலேருந்து ஒரு ட்ராப் டியர்ஸ் வந்திருக்காது. பட் இன்னைக்கு கண்ட்ரோலை மாரி வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு பேக்கையும் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. ஜேகேவும் ஜிமனும் அவங்கள பார்க்க, மெடிசின்ஸ்லாம் வச்சுருக்கேன், குடிச்சிருங்க. ஜேகேவும் ஹெட்டை நோட் பண்ண. ஃபைன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட ஜேகேவை பார்த்தா கண்டிப்பாக அழுதுருவாங்க. ஸோ விறுவிறுன்னு கிளம்பிட்டாங்க. பட் ஜிமனால் ஃபைனோட பெயினை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஃபைனே தான் பார்த்துட்ருக்கான். சொல்லு ஜிமன், ரித்தி இங்கே இருக்கா? ஓகே காய்ஸ், இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கலாம். ஒன் ஷாட்டில் முடிஞ்சிரும்னு நினச்சி, பட் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இதை ப்ரீ ஃபைனல்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக ஃபைனல் பார்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு மேலே லென்த் அந்த ஸ்டோரி போகாது. ஸோ கெஸ் பண்ணி வைங்க காய்ஸ், என்ன நடக்குமா இருக்கும். ஜேகேக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ரித்திக்கிட்ட போய் அவனோட அந்த லவ்வை சொல்லுவானா? சொல்லிட்டா வயனோட நிலைமை என்னாகிறது? ஆர் வயனோட லவ் அவனுக்கு தெரிய வருமா? தெரிஞ்சால் அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்குவானா இல்லையா? இதெல்லாம் கெஸ் பண்ணி வைங்க. நான் ஃபைனல் பார்ட்டோட சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே, பாய்.